எனக்கு இருக்கிற ஒரே அச்சம் என்னென்னா, இது ஜெயலலிதா அம்மையார் காலத்து அரசியலுக்கு போயிடுமோன்ற ஒரு அச்சம் மட்டும் எனக்கு இருக்குது. இந்த ரெண்டு கட்சிகளும் விரோதிகளாக, அவங்க கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கிடையாது. நீங்கள் 20 வருஷம் முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருப்பார். அதிகபட்சம் அவருடைய வீட்டை வெள்ளடிச்சிருப்பார். இவங்க மதுபான ஆலை உரிமையாளர்களுடைய கட்சியாக, பெரிய ஊடகங்களை வைத்திருப்பவர்களுடைய கட்சியாக, பெரிய கல்வி சாலைகளை, கல்வி தந்தைகளை வைத்திருக்கக்கூடியவர்களாக, திராவிட சித்தாந்தம் அது ஒரு 80 வயதாகிறது. அதற்கு அது தள்ளாடுகிறது. அதனுடைய தேவை முன்பு போல் இல்லை. ஒரு காலத்தில் இளமையாக அந்த சித்தாந்தம் இருந்தபொழுது அதற்கு இருந்த மரியாதையும் அதற்கு இருந்த தேவையும் அவசியமும் இப்போது இல்லை. இருமொழி கொள்கை அதெல்லாம் முக்கியம்தான், இல்லைன்ட்டு இல்லை. அதெல்லாம் மாறும். நீங்களும் நானும் அது பார்ப்போமான்னு தெரியாது. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு பிறகு, 100 ஆண்டுகளுக்கு பிறகு இதெல்லாம் கண்டிப்பாக மாறப்போகுது. இந்த அரசியல் வனத்தில் புதிதான ஒரு விலங்கு உலவுகிறது. அந்த விலங்குக்கு பெயர் தாவேகா. அறம் தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். பல்வேறு அரசியல் நடப்பு நிகழ்வு குறித்து பேசுவதற்கு ஐநாவின் முன்னாள் அலுவலர் பேராசிரியர் முனைவர் திரு இரா கண்ணன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் விஜய். பல்வேறு மட்டங்களில் நாங்கள் அந்த பார்ட்டி ஃபண்ட், கட்சிக்கான நிதி சேகரிப்பிலிருந்து ஊழல்களை எல்லாம் நாங்கள் குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்ல அதே வேளையில் கடந்த காலத்தில் சட்டமன்றத்தில் எங்களை எதிர்த்து பேசுகிறாங்கன்ற ஒரே காரணத்திற்காக ஒரு போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கர் மீதும் ஏவாவேலு மீதும் எங்கள் மீது அபண்டமாக சொல்கிறாங்க அப்படின்னு அந்த திமுக தரப்பில் சொன்னாலும், அந்த ஊழல்கள், பழைய ஊழல்கள் கொண்டு வரப்படுகிறதா அல்லது இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக பார்க்குறீங்க? இல்லை, அது நம்ம ரொம்ப சீக்கிரம் அதை பற்றி பேசுகிறோம். இந்த ஆட்சி ஒரு 50 சில்லற நாள் ஆயிருக்கு. ஏன்னா இது நமக்கு, அதாவது இது ஒரு புது பெண் நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்கு. இந்த பெண் காஃபி கொடுக்கும்போது டம்ளரை நங்குன்னு வைக்குது. இதுக்கு என்ன தெரியாதா, அவங்க வீட்டில் சொல்லித்தரலையா அப்படின்னு நம்ம விசாரிக்க முடியாது. அது தெரியலன்னா நம்ம சொல்லித்தரணும். கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும் இது என்னன்ட்டு. அவர்கள் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் தவறிழைத்தவர்களை அவர்களை கொண்டு சட்டத்தின் முன்னாடி நிறுத்தணுன்ற ஒரு எண்ணம் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது. எனக்கு இருக்கிற ஒரே அச்சம் என்னென்னா, இது ஜெயலலிதா அம்மையார் காலத்து அரசியலுக்கு போயிடுமோன்ற ஒரு அச்சம் மட்டும் எனக்கு இருக்குது. இந்த ரெண்டு கட்சிகளும் விரோதிகளாக, எதிரிகளாக, அதாவது இவங்க அரசியல் ரீதியாக எதிரெதிராக இருப்பது என்பது வேறு. தனிப்பட்ட முறையில் கூட அந்த 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 எதிர்ப்பும் அந்த அந்த திமுக அப்படி வந்துருமோன்ற ஒரு அச்சம் எனக்கு இருக்குது. அப்படி வரலைன்னா நல்லது. அப்படி நடக்கலைன்னா இதெல்லாம் பாஸ்சர்னு சொல்லுவாங்கல்ல ஆங்கிலத்தில். அதாவது வெளியில் இது ஒரு தோற்றம். இந்த தோற்றத்தை உருவாக்குறதுக்கு நாங்கள் கடுமையாக சண்டை போடுறோம். இந்த பெரிய அந்த வெள்ளைக்காரங்க நடத்துகிற அந்த ரெஸ்லிங் மேட்சஸ், குத்துச்சண்டை, மல்யுத்தத்தில் அதில் 2 பேரும் பேசிக்க வச்சுக்குவாங்க. நான் இவ்வளோ அடிக்கிறேன் ஒன்று, நீ என்ன இவ்வளோ அடி அப்படின்ட்டு. அது இட்ஸ் அ ஷோ, அது ஒரு காட்டு. அது மாதிரி தான் கடந்த காலத்தில் அதிமுக திமுக நடந்து கொண்டார்கள் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இதே விஜயபாஸ்கர் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, நீங்கள் அவரை சேர்த்துக்கிறீங்கன்றீங்க. 5 ஆண்டுகள் திமுக பக்கம் பொறுப்பு இருந்தது, அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கைகளும் ஒரு எடுக்கப்படலைன்னு பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் திமுக இந்த 50 நாட்கள் தேர்தல் முடிவுக்கு பிறகும் நீங்கள் அவங்க மிகப்பெரிய அளவில் என்ன தவற விட்டாங்க, என்ன இப்போ அவங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க? முதல்ல அவங்க இளைஞர்கள்கிட்ட அவங்களுடைய இயக்கத்தை கடத்தணும். அவங்க என்ன தவற விட்டுட்டாங்கன்னா ஒன்றுமே இல்லை. அவங்க மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு போயிட்டாங்க. அவங்க கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் கிடையாது. நீங்கள் 20 வருஷம் முன்னாடி அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இருப்பார். அதிகபட்சம் அவருடைய வீட்டை வெள்ளடிச்சிருப்பார். இவங்க எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். எந்த காங்கிரஸை பஸ் முதலாளிகளின் கட்சி, நிலச்சுவார்ந்தாரர்களின் கட்சி, பெரிய தொழிலதிபர்களின் கட்சி அப்படின்லாம் சொல்லி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்ததோ அந்த கட்சி அதே மாதிரி ஆயிடுச்சு. மதுபான ஆலை உரிமையாளர்களுடைய கட்சியாக, பெரிய ஊடகங்களை வைத்திருப்பவர்களுடைய கட்சியாக, பெரிய கல்வி சாலைகளை, கல்வி தந்தைகளை வைத்திருக்கக்கூடியவர்களாக, எங்கே பார்த்தாலும் நீக்கமர மிகப்பெரிய செல்வத்தில். இல்லை, அவர்களே சொல்கிறாங்க, நாங்கள் அரசியலில் இருந்தால் எங்கள் குடும்பத்தில் தொழில் பண்ணக்கூடாதா? இல்லை, பண்ணலாம். எல்லாமே அதாவது இது அரசியலில் நான் அதனால தான் சொன்னேன். கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது போலவே இப்போவும் இருக்கிறார்கள். அவங்களுக்கு என்ன தெரியாதா? அப்போ எங்கேயோ ஏதோ தவறுது இருக்குது. ஒன்று அந்த கம்யூனிஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர்கள் பிழைக்க தெரியாதவர்கள், அப்படி தான் எடுத்துக்கணும். இவர்கள் பிழைக்க தெரிந்தவர்கள் அப்படின்ட்டு. இது மக்கள்கிட்ட அந்நியப்பட்டு போயிட்டார்கள். பொது வாழ்க்கை என்பது பணம் இவ்வளவு காசு கொடுத்து, ஒரு தொகுதிக்கு இவ்வளவு பணம் கொடுத்து நாங்கள் வென்றுடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம், காசு கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம் வாக்குகள் என்ற ஒரு எண்ணமும் ஒரு பழக்கமும் ஒரு வழக்கமும்
ஒரு 30 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருப்பது வந்து எல்லாருக்கும் தெரியும். நாம் வெளியில் பேசாத ஒரு எல்லாரும் அறிந்து கொள்ளுகிற ஒரு தெரிந்த ஒரு ரகசியம் இப்படி இருக்குது. முதல் முறையாக ஸோ மக்கள்கிட்ட இவங்க தள்ளி போயிட்டாங்க. இவர்கள் எளிமையான வாழ்க்கையெல்லாம் வாழலை. அவங்க நேர்த்தியாக, திறமையாக, நேர்மையாக எல்லாம் சம்பாதித்து அவங்கள யாரும் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. பொது வாழ்க்கைக்கு நீங்கள் வர்றதுனால தான் உங்களை இன்னும் அதிகமாக ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு பஸ்ஸு நடத்துனராகவோ ஓட்டுநராகவோ இருந்தவர் இவ்வளவு பெரிய இத்தனை கல்விச்சாலைகளை எப்படி வச்சிருக்கார் என்ற கேள்வி எழாமல் இல்லை. இப்போ எல்லாருடைய பின்னணியை நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக எளிமையான பின்னணிகளை சேர்ந்தவர்கள். பெரியார் வருத்தப்பட்டார், இவங்கெல்லாம் பெரிய இடத்துக்கு வந்தாங்கன்னா இந்த மாதிரி தப்பு நடக்கும்ட்டு 49லேயே சொன்னார் அவர். அதை தான் நம்ம பார்க்குறோம். எத்தனை இதெல்லாம் இந்த 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகளாக எத்தனை லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகள், எத்தனை சிறப்பு நீதிமன்றங்கள் முதல்வர் வரைக்கும் போயிட்டதெல்லாம் பார்க்குறோம். தமிழகம் வந்து எல்லாத்துலேயும் முந்தி இருக்கும், இதுலேயும் முந்தி இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் அது 2 இளைஞர்கள்கிட்ட இந்த கட்சியை கடத்துவதே எப்படி? நீங்கள் சொல்கிற இந்த திராவிட சித்தாந்தம் அது வந்து ஒரு 80 வயதாகிறது. அதற்கு அது தள்ளாடுகிறது. அதனுடைய தேவை முன்பு போல் இல்லை. ஒரு காலத்தில் இளமையாக அந்த சித்தாந்தம் இருந்தபொழுது அதற்கு இருந்த மரியாதையும் அதற்கு இருந்த தேவையும் அவசியமும் இப்போது இல்லை. இப்போது நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் தானே எதிர்கட்சி தலைவராக்கியிருக்காங்க. அவர் பின்னால் ஒரு இளைஞர் மாநாடெல்லாம் போடுறாரு. அவர் பெரிய அளவில் அவர் இளைஞர்கள் இருப்பது இன்றைய முதல்வர் விஜய் பக்கத்தில். இதில் எதுக்கு அந்த கட்சியில் இருக்கவர்கள் இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க இந்த இளைஞர்கள் எல்லாம் இந்த பக்கம் வந்திருந்தாங்கன்னா தான் இவர்கள் திருப்பி ஆட்சிக்கு வந்திருப்பாங்களே. பொதுவாக எந்த சார்பு தன்மையும் இல்லாத இளைஞர்கள் யார் இடத்துல அதிகமாக இருக்கிறார்கள்? ஒரு சித்தாந்த ரீதியாக யார்கிட்ட இருப்பாங்க? கொஞ்சம் பேர். அவங்க சீமான் பின்னாடி இருப்பாங்க, ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் பின்னாடி இருப்பாங்க. ஆனால் பெருமளவு தமிழகத்தினுடைய மெயின் ஸ்ட்ரீம் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா, பெரும்பாலான மத்திய போக்கில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், சாதாரண இளைஞர்கள், ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு வேலை செய்கிற இளைஞர்கள், 2 வீலரில் போகிற இளைஞர்கள், அவங்க யார் பக்கம் இருப்பாங்க? அவங்க என்ன திமுக பக்கமாக இருப்பாங்க? இல்லை. அது கடத்தணும். இந்த இளைஞர்களுக்கு தேவை வேலை, தரமான வேலை, நல்ல வேலை, ஒரு அமைதியான வாழ்க்கை, அல்லது அவங்க விரும்புகிற ஒரு வாழ்க்கை. இதற்கெல்லாம் வந்து ஒரு இது யார் கொடுக்க முடியும்? நீங்கள் வந்து இருமொழி கொள்கை அதெல்லாம் வந்து முக்கியம்தான், இல்லைன்ட்டு இல்லை. அதெல்லாம் மாறும். நீங்களும் நானும் அது பார்ப்போமான்னு தெரியாது. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு பிறகு, 100 ஆண்டுகளுக்கு பிறகு இதெல்லாம் கண்டிப்பாக மாறப்போகுது. இந்த இருமொழி கொள்கை இதெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே, அதாவது கம்யூனிஸ்டுகளுக்கு இது பிடிக்காது. நான் சொல்கிறேன், மார்க்கெட் ஃபோர்ஸஸ், அங்காடி சக்திகள் இவற்றை தேவையோ நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் இல்லையா? அதனால் அது வந்து தீர்மானிக்கும். சித்தாந்தங்கள் தீர்மானிக்க போவதில்லை. எல்லாரும் இலகுவாக தங்களை மாற்றிக்கொண்டு எப்படி சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், எப்படி வாழ்வது, எப்படி மேலே போகிறது, எப்படி உயர்வது, நம்முடைய பெற்றோர்களை காட்டிலும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகிறது, அந்த எண்ணத்தில் தான் எல்லா இளைஞனும், அல்லது அப்படி இருக்கக்கூடிய இளைஞர்கள் பலர் அப்படி எண்ணுவார்கள். அதற்கு திமுக ஒரு வாய்ப்பாக இல்லை என்று நான் எண்ணுகிறேன். அதே போல் வரக்கூடிய இப்போது 7 இடைத்தேர்தல், முதல்வர் அவர்கள் திருச்சி கிழக்கில் ராஜினாமா செய்த தொகுதி உட்பட 7 இடைத்தேர்தல்கள் வர இருக்கிறது. அந்த இடைத்தேர்தல்களில் பொது வேட்பாளர் அதிமுக திமுகவும் சேர்ந்து பொது வேட்பாளராக நிறுத்தப்படலாம். அதே போல் அது KN நேரே சொல்லியிருக்கிறார். ஸ்டாலின் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கு நாங்கள் முன்மொழிகிறோம் அப்படின்னு, நான் என்ன முடிவெடுக்கலன்னு திரு ஸ்டாலின் சொல்கிறேன். அதே போல் சீமான் அவர்களை அம்பாசமுத்திரத்தில் நிற்க வைக்கிறோம். இது மாதிரியான ஒரு கருத்து இன்னும் முழுமை பெறவில்லை என்றாலும் ஒரு உத்தேசமாக நாங்கள் கேட்குற இந்த கேள்வி, ஒருவேளை அப்படி ஒரு வேட்பாளர்கள் அதிமுக திமுகவை சேர்ந்து பொதுவாக ஒரு வேட்பாளரை நிறுத்துகிற பொழுது அந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னமோ அந்த தேர்தல் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு என்னமோ அப்போ கூட வந்து தாவேகா பக்கம் ஒரு எழுச்சி இருக்கு, ஒரு சாய்வு இருக்கும். மக்கள் வந்து அந்த பக்கம் இந்த ஆட்சிக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுப்போம், காலம் கொடுப்போம்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறேன். திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துவதை இவ்வளவு சீக்கிரம் மக்கள் ஏற்றுக்குவாங்களான்னு எனக்கு தெரியல. அதை வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்கள் 2 பக்கமும் ஏற்றுக்குவாங்களான்னு தெரியல. ஏன்னா அதிமுகவினுடைய அடிமட்ட தொண்டன் அவன் வந்து அதில் கொஞ்சம் பேர் வந்து தாவேகா மிகச்சிறந்த அதிமுகவாக உருவெடுத்திருக்கிறதுன்னு நினைக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். சில பேர் வந்து இது வந்து புரட்சித் தலைவரும் புரட்சி செல்வியும்
தலைவியும் உருவாக்கி இயக்கம் இதை நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிற ஆட்களும் இருக்கலாம். ஆனால் அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழுலாம் நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர் எடப்பாடி கூட்டங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது, அங்கே இருப்பவர்கள் எல்லாரும் ஒரு 45-50க்கு மேலே வயதானவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு பெரிய இளைஞர்களாக நாங்கள் பார்க்கல. இதுக்கு முன்னால் பதவி பெற்றவர்கள், அனுபவித்தவர்கள் அந்த போல். அதனால் அங்கே இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே இங்கேயும் இருக்குது. அதனால் அது எப்படி போகும்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு என்னமோ தாவேகாவுக்கு தான் ஒரு சாதகமாக. ஆமாம், கொஞ்சம். அதே போல் வந்து இதுவரைக்கும் திமுகவை மிக கடுமையான சொற்களில் எதிர்த்த சீமானையும் கூட ஏற்றுக்கொள்வது, திருமண விழாவில் கூட அவர்கள் ஒரு இணக்கம் காட்டுறாங்க. இந்த போக்கு இது ஒன்றும் இல்லை. அதாவது இது இந்த அரசியல் காட்டில், இந்த அரசியல் வனத்தில் புதிதான ஒரு விலங்கு உலவுகிறது. அந்த விலங்குக்கு பெயர் தாவேகா. இது முன்பின் நீங்கள் அங்கு அந்த வனத்தில் இருந்த மற்ற விலங்குகளுக்கு அறிமுகமாகாத ஒரு புதிய விலங்கு. மற்ற விலங்குகளை எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி வெற்றி கொள்ளணும், அதெல்லாம் தெரியும். இந்த விலங்கை வெற்றி கொள்வது எப்படி என்று இதுவரை அந்த வனத்தில் இருந்த மற்ற விலங்குகளுக்கு இப்போ தெரியல. மிக முக்கியமான ஒரு 2-3 விலங்குகளுக்கு இது பிடிபடாத ஒரு புதிராக இருக்கிறது. இதற்கு இந்த விலங்குகள் என்ன நினைக்கிறாங்க, நாமெல்லாம் சேர்ந்துட்டோம்னா இந்த புதிய விலங்கை ஒருவேளை வீழ்த்திடலாமான்னு நினைக்கிறாங்க. இதுதான் நடக்குது. அது நடக்குமா நடக்காதான்றது காலம்தான் உங்களுக்கும் எனக்கும் சொல்லும். ஒருபுறம் திமுக இந்த மாதிரி அவங்க ஆட்சி கவிழ்ப்புக்கு அவங்க முனைகிறார்கள்ன்ற ஒரு விஷயம் இருக்கிறது. 2 விஷயங்கள். ஒன்று வந்து அதிமுகவிலேருந்து அவர்கள் வந்து வரக்கூடியவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்னொன்று அதிமுக தலைவர் திரு வைகோ கூட சொல்கிறாரு, நாங்கள் ரிசைன் பண்ணிட்டு வந்தால் நாங்கள் வந்து ஆதரவு தர, அதை பரப்புரை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு அவர் சொல்லி மாற்றி சொல்லியிருந்தாலும் முதல்ல அவர் சொல்கிறார். இப்போ தாவேகா தரப்புலேருந்து இது போன்ற முயற்சிகளை எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு உயர் அரசியலை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு அதற்காகத்தான் வந்திருக்கோம் பொது வாழ்க்கைக்கு. இது வந்து இட்ஸ் நாட் பிஸ்னஸ் லைக் பிஃபோர். முன்ன மாதிரி இருக்காது. இது ஒரு புதிய போக்காக இருக்கும் அப்படின்னு சின்ன சின்ன மாற்றங்கள் அங்கங்கே தெரியுது. அரசு அலுவலகங்களில் ஒரு அச்சத்தோடு சில பேர் இருக்காங்க, கையூட்டு பெறுவதற்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி காலையில் செய்தித்தாளில் கூட பார்க்கலாம், அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எதற்கு இவர்கள் ஆட்சிக்கு என்ன துன்பம்? இல்லை, ஒருவேளை அவர்கள் இந்த இடதுசாரிகள், விசிகா, காங்கிரஸ் எல்லாம் நம்ப மறுக்கிறார்களோ? அவங்க இருக்கட்டுமே, அவங்க அப்படியே கூட வச்சுக்கலாமே. இவர்கள் எப்போ வேணாலும் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்ற மாதிரியே ஒரு எண்ணம் இருக்கட்டும். இவங்க போனால் என்ன நடக்கும்? அடுத்தது என்ன? ஆட்சி கவிழ்ப்பு. ஆட்சி கவிழ்ப்பு. நீங்கள் போய் மக்களை சந்திங்க, மக்கள் உங்களோட இருக்கான்ல. இல்லை, இந்த ஒரு 6 மாதத்திற்குள்ள கூட ஆளை விடாத அளவிற்கு சதி நடப்பதாக அவங்க நினைக்கிறாங்களோ? இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. என்ன அவங்க ஆளை விடுறதுக்கு என்ன சிரமம் இருக்குது அவங்களுக்கு? கூட்டணி அமைச்சரவை இருக்குது. இந்த அமைச்சரவை எந்த காரணத்தினால கவிழ்ந்துச்சுன்னா, யார் கவிழ்க்கிறாங்களோ அவங்கள மக்கள் நிராகரிப்பார்கள். ஆமாம், அதனால் அது நடக்க போகிறதில்ல. அப்படியே ஒரு வேளை கவிழ்ந்து நீங்கள் மக்களை திருப்பி சந்திக்கணும்னா, மக்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்களை திருப்பி ஆட்சி கொண்டு வந்துடுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது எதற்கு இந்த மாதிரி ஒரு பேச்சு? எதற்கு அவர்கள் இதெல்லாம் தவிர்க்க வேண்டாமா? மக்கள் அவங்களோட இருக்காங்க, மக்களோட தான் அவர் கூட்டணி வச்சுக்கணும். விஜயகாந்த் சொன்ன மாதிரி மக்களோட கூட்டணி அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த முதல்வர் வந்து மக்களோட கூட்டணி வைத்திருக்கிறார். இது வந்து இயல்பாக தானாக சுயமாக எழுந்த எழுச்சி. பணம் செலவு பண்ணலை, பெரிய பரப்புரை இல்லை, வேட்பாளர்கள் யாரையும் தெரியாது. இது வந்து எல்லாம் நமக்கு இது வரைக்கும் தெரிஞ்ச அரசியல் சூத்திரம் அத்தனையும் தவிடு பொடியாக்கிய ஒரு புதிய முறை சூத்திரம். இந்தியாவிலேயே இந்த மாதிரி இது வரைக்கும் நடந்தது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இன்னும் துணிவாக தெளிவாக நீங்கள் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கும், அரசு அலுவலகங்களை மக்களுக்கு நேயமான அலுவலகங்களாக மாற்றுவதும் நீங்கள் பண்ணிட்டாலே போகிறோம். உங்களை கவிழ்ப்பதற்குரிய அந்த துணிவும் அந்த லக்ஸுரி, அந்த வசதியும் யாருக்கும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக நிச்சயமாக பல்வேறு கேள்விகள் நம்ம ரொம்ப எர்லியராக பேசியிருக்கோம். மீண்டும் அந்த நிகழ்வுகள் நெருக்கத்தில் வரும்போது தொடர்ந்து உங்களிடம் கருத்து பெறுவோம். உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழுடன். நன்றி, வணக்கம்.